தாத்தா ஏ மாரியம்மா ஜோசி எப்படி சொல்றாங்க அம்மா என்ன ஏ தாத்தா பாத்து அக்காங்க செஞ்சிராங்க என்ன சொல்லுங்க ஏ அக்கா தாத்தா பாரு ஏ அக்கா என்ன தாத்தா பாரு பேர சொல்லி ஜோசி கேக்குற மாதிரி கேட்காரு தாத்தா ரவணம் கூட வரதா இருப்பாரு ஆமா ஏ அம்மா ஏ காலியேங்க சொல்லுங்க தாத்தா பாத்து அம்மா என்ன ஜோசியம் பார்க்கணும்னு சொல்லி வெறும் 101 தட்சணை வச்சா போதும். 101 தட்சணை குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். சரி நீ எங்க இருந்து இங்க வந்தா அவனத்தையும் சொல்லிடுவேன். சரி ஏன் ஜோசியம் சொல்லுங்க. வாங்கி வச்சு இப்ப கொஞ்ச நேரம் விளைவிப்பேன். அடுத்த வீட்டுல நல்லா மொக்க சாப்பிட்டு வந்துருக்கேன். சரி பின்னாடி அவருக்கு ஜோசியம் பார்க்க சொல்லி கைசா பார்ப்பேன். என்ன ரொம்ப அழகா இருக்கு. உங்க கையை காட்டி உங்க பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். உங்க பொண்டாட்டிக்கு ஒரே புருஷனியா வர தை மாசம் என்ன வேணும் காத்துறோம் நம்ம காத்திருந்து நடந்து தெரியுமா நாளைக்கு என் தாய் மாதிரி அவருக்கு ஒரு கல்ச்சர் அது ஜோசியம் கரெக்டா இருக்கும் சரி அப்ப அட்டகால் 8 பேர்கள் இருக்கும் இடத்துல வந்து ஜோசியர் என்ன சொல்லுகிறாரு ஏ அம்மா காளியர்களே இதுல பிறந்ததோ நாகலோகப்பட்டணம் உங்க அம்மா பேரு நாகக்கண்ணி உங்க அப்பா பேரு நாகராஜா அவருக்கு பிறந்த 8 பிள்ளைகள் தான் நீங்க ஏ அக்கா மாரியம்மா தாத்தா கரெக்டா ஜோசியம் சொல்லுறாரு சரி காளியம்மா முத்தாரம்மா பெரிய அம்மா தாத்தா கரெக்டா சொல்லுறாரு சரி தாத்தா அப்படின்னு சொல்லி நாங்களோ கோட்டை போட வந்திருக்கிறோம் கோட்டை எப்படி போட வேண்டும் கோட்டை எப்படி தாத்தா கட்டுவது ஏ அம்மா காளியர்களே தாயே காளியர்களே ஜோசி என்ன சொல்லுறாரு தெரியுமா என்னமா சொல்லுகிறாரு பெருமாள் மண்ணாலே கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரைந்து வீடும் வெங்கலத்தால் கோட்டை போட்டால் வெடித்து வீடும் என்று சொல்லி நீங்க தங்கத்தாலே கோட்டை போட்டாலே தங்கத்தாலே கோட்டை போட்டாலே கள்ளக்கரோ சாடுவாளே தங்கத்தாலே கோட்டை போட்டால் தங்கத்தாலே கோட்டை போட்டால் அம்மா காளியர்களே மண்ணால் கோட்டை போட்டால் மழை பெய்தால் கரைந்துவிடும் என்ன மண்ணாலே கோட்டை கட்டலாம் சரி. மழைக்கு வழியே கிடையாது கிடையாது. நம்ம வடக்கு இருந்து தெற்கடிக்கு மாத்த மழை வருதுன்னு சொன்னாங்க ஆமா. அந்த மழையும் காணும் வராத மழையும் காணும் வானம் பார்த்த பூமியா இருக்கு பார்த்துக்கோ ஆமா. மழை மண்ணால கோட்டை கட்டணும்னு சொன்னா மழை பெய்தாலும் கரைந்துவிடும் கரைந்துவிடும் தங்கத்தால் கோட்டை போட்டால் கள்ளர்கள் சாடுவார்கள் கல்லர்களும் சாடுவார்கள் வெண்கலத்தால் கோட்டை போட்டால் வெடித்துவிடும் என்று சொல்லி விடுத்து விடும் என்று சொல்லி வைரத்தால கோட்டை போட்டால் ரொம்ப வச்சு வருத்துடுவோம் நம்ம நம்ம வச்சே அடுத்த தாய் வயதுல போறோம் ஆமா சரி. சரி தாத்தா என்ன? அப்ப நாங்க எப்படிதான் கோட்டை கட்டுவது தாத்தா, என்ன எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா தங்கத்தால கோட்டை கட்டலாமா தாத்தா தங்க விக்க ரேட்டுக்கு கோட்டைலாம் கட்ட முடியுமாப்பா முடியாதுமா முடியாது எதுக்கு வேணா பேர் தங்கம்னு வச்சுக்கலாம் தங்கம் ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு போயிட்டு அந்த அளவுக்கு சரியா இருக்கு ஏ அம்மா காளியர்களே ஏ அம்மா காளிமார்களே ஐபோன் கொண்டு வர வேண்டும் சரி. ஐபோன் கொண்டு வந்து கோட்டை கட்டலாமா ஐபோன் சொன்னா தெரியுமா என்ன? செங்கல் சிமெண்ட் சாந்து சுண்ணாம்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்தாதான் ஐபோன் இல்லப்பா சரி. முத்து பவளம் அந்த காலத்துல ஐபோன் சொன்னா அப்ப என்னம்மா சரி அப்ப ஐபோன் கொண்டு வந்து கோட்டை வேணும் என்று சொல்லி நம்ம முத்து பவளம் சைடு வைக்கிறோம் கோமதேகம் ஆணிமுத்து சரி என்று சொல்லி ஆமா. சரி தாத்தா இந்த கோட்டையில் நாங்கள் எத்தனை ஆண்டு குடியிருக்கலாம் எத்தனை வருட காலம் தாத்தா குடியிருக்கலாம் என்று அட்டகாரி 8 பேரும் கேட்ட போது ஆமா ஓ அவையா பெருமான் கோபாலகண்ணன் என்னை என்ன சொல்லுகிறார் என்னை என்ன சொல்லுகின்றார் ஏ அம்மா அம்மா காளியரே 58 வருடம் மட்டும் ஆண்டினலாம் கோட்டையிலே 58 திகழ்ந்தவுடன் கோட்டையது அழியும் அம்மா ஒரு கூண்டிலவன் ஆண்டி போலே ஒரு கூண்டிலவன் ஆண்டி போலே கோட்டைக்கு தான் வருவனா
ஆமா. அதனால இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழணும். எல்லாரும் நாசமா தான் போகணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் எப்போ நாள் எதிர்பார்க்கிறா சரி. அது வரைக்கும் ஆமா ஐயா. சரி ஓ அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். அதேங்கப்பா, அடாதடியே இல்லாம ஆண்டாங்க இல்லைன்னா 1 கோடி வருஷம் வாழலாம். சரி 58 வருஷம் தான் ஆயிடுச்சு. 58 திகழ்ந்தவுடன் ஆமா சரி ஓட்ட அழியுமா? ஆமா இப்ப எவனா ஒரு அமர்த்திட்டாங்க அவங்களுக்கு தான் ஆயுசு கட்டியா இருக்கு. யாரும் அர்த்தம் சரி ஓ எப்பவும் தூக்கி பிடிச்சிட்டே இருக்க மாட்டா பொத்துல விட்டுருவோம். சரி ஒரு பூன்கிழவன் ஆண்டி போல அவன் கோட்டைக்கு ஒருத்தர் வருவான். நான் கோட்டைக்கு தருவாத்தா அவனாலதான் அவன் கோட்டை அழியும். சரி. என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சொன்ன போது ஆகணும்னு சொல்லும் போது அட்டகாளி 8 பேரும் கோட்டை போட வேண்டும் என்று ஆமா ஓமையா ஏ அக்கா காளியம்மா கூப்பிடாதி. என்னக்கா ஏ பெரிய அம்மா தாய் சொல்லு இந்த இடத்துல கோட்டை கட்ட மாட்டி. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல இடம் தான். இந்த இடத்துல வர மனசே கிடையாது. மனசு இல்ல. எனக்கு கோட்டை கட்டணும்னா இந்த இடத்துல வடக்க பார்த்து பேர போற ஒரு கோட்டை கட்டணும். சரிக்கா. சந்தோஷமா இருந்துட்டு. ஆமா. நீங்க கூட்டால நான் வர மாட்டேன். நான் இங்க தான் செட்டில். சரி அப்போ கோட்டை போட வேண்டும் என்று சொல்லி அட்டகாளி 8 பேரும் ஆமா ஓமையா எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும். ஆமா எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா. அப்படின்னா தொட்டதும் தொடங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும். காய்க்கும். சும்மா இந்த நேரத்துல கொண்டு நெல்ல கொண்டு நாத்த கொண்டு கட்ட முடியுமா? மாறி மதுக்கு தண்ணி ஒண்ணு இல்ல. சரி. அதனால எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடரும். ஆமா. சரி அப்படி என்று சொல்லி அட்டகாளி 8 பேர்களும் ஆமா ஓமையா கோட்டை போட வேண்டும் என்று என்ன செய்கிறாள்? என்ன என்ன செய்கிறாள்? அவனாய் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளும் பார்த்தாளே. நான் பார்த்தேன் தினம் குறித்து நல்ல நாளும் பார்த்தாளே. கார்த்திகை மாசையிலே கார்த்திகை மாசையிலே கடைசி செவ்வாய்க்கிழமையிலே கார்த்திகை மாசையிலே கார்த்திகை மாசையிலே கடைசி அப்பதான் பார்த்தா அட்டகாளி 8 பேரும் அக்கா தங்க 8 பேர்களும் கோட்டை போட வேண்டுமே என்று சொல்லி ஆமா ஓமையா நான் பார்த்து தினம் குறித்து ஒரு நல்ல நாளை ஆமா பார்த்தேன். நல்ல நாள் பாக்குறதா? என்ன நாளு? என்ன நாள் என்ன நாள்? கார்த்திகை மாசம். ஓ கார்த்திகை மாசம். ஆமா. கார்த்திகை மாசம் எப்பேற்பட்ட மாசம் தெரியுமா? என்ன மாசம்? எல்லாம் பக்தர்கள் கூடிய மாசம் தான். பக்தர்கள் கூடிய மாசம். ஆமா ஐயப்பன் நம்பி இருந்து இருக்கிறது. ஆமா. அவரை பார்க்கிறதுக்கு. சரிப்பா. அப்பேற்பட்ட மாசத்துல கார்த்திகை மாதத்துல கடைசி செவ்வாய்க்கிழமையில அந்த கடைசி செவ்வாய்க்கிழமையில கோட்டை போட வேணுமே என்று சொல்லி சரி. ஆண்டவன் கிட்ட வாங்கிட்டு வந்தாலாம். ஆமா அமையா. 103 சிவலிங்கம். ஆமா பகவான் இடத்துல வாங்கிட்டு வந்தாலல்லவா தாய் உப்படாது 103 அந்த சிவலிங்கங்கள். 103 சிவலிங்கத்தையும் வைத்து பூஜை செய்கிறார். ஆமா பூஜை செய்கிறாய். ஆமா. ஆமா அமையா. அப்பதானே கோட்டைக்கு அருள் கிடைக்கும். ஆமா ஆமா கோயில் இல்லாத உள்ள குடியிருக்க குழந்தையால வீட்டுல கல்யாணம் முடிக்காதுன்னு சொல்லிருக்காங்க. கல்யாணம் முடிக்க கூடாது. எல்லாம் கோயில்ல இந்திய விவரமா இருக்கு. என்ன காரணம்ப்பா? என்ன காரணம் என்ன காரணம்? என்ன? ஆமா அமையா. ஐயா அதுக்கு நம்ம வீட்டுல மாசமாய் ஆஸ்பத்திரி போறாருன்னு சொன்னா தினந்தோறும் வட்டத்துக்கு வயிறு என்னத்துக்காக அதே குழந்தை யாருன்னு சொன்னா அவங்க ட்ரெஸ் சாப்பாடையும் உங்களுக்கு 3 நேரம் அடக்கி போடுறது அது சந்தோஷமா இருக்கு. அதுதான் சொல்லுதுன்னா குழந்தையால வீட்டுல கடன் பிடிக்கும். அப்ப யாருன்னு கேட்டு அடுத்த மாசமா அது ஏழு குழந்தைங்க வீட்டை தடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும். சரி. மாதாவை கும்பிட்டுட்டு போ. ஏழு குழந்தைங்க. ஆமா. சரி அப்பதான் பார்த்தா மாரியம்மா முத்தாரம்மா முப்பிடாரி ஆமா ஓமியா 103 சிவலிங்கத்தையும் வைத்து பூஜை செய்து பூஜை செய்து பவனி வருகிறார். பவனி வருகிறார். அக்கா நேற்று எப்படி எப்படி பவனி வருகிறாள்? எப்படி எப்படி அம்மா பவனி வருகிறாளே அம்மா பவனி வருகிறாளே பவனி வருகிறாளே பெரிய அம்மா பவனி வருகிறாளே
வருகிறாள் அம்மா. பவனி வருகிறாள். சரி. ஆத்தாளோட கோட்டை வளர்ந்து கொண்டே போகிறது. அம்மா கோட்டை கட்டி ஜெகஜோதியா இருக்காய். நாளுக்கு நாள் அடேங்கப்பா. நாளுக்கு நாள் கோட்டையானது வளர்ந்து கொண்டே போக சரி. ஆண்டவனுக்கு அருள் இல்ல. ஓ பக்க ஆட்காரங்க 8 பேரும் கோட்டை வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆமா. ஆண்டவனுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. கைலாசம் தனிஞ்சு போச்சு. ஆமா ஆத்தாரோட கோட்டை வளர்ந்துச்சுன்னு சொன்னா என்ன காரணம்? கைலாசம் தனிஞ்சு தான் கிடக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன 103 சிவலிங்கமும் யார் கையில இருக்கு? அட்டகாளி கையில கோட்டைக்குள்ள இருக்கு. ஓ அட்டகாளி 8 பேர் கையில இருக்குது. ஆமா. 103 சிவலிங்கம். ஆமா. ஆண்டவன்ட்ட ஒண்ணு இல்ல. ஒரு பிரயோஜனம் இல்லையே. என்ன? இந்த வாரம் 2 கடை போடுறதுன்னு சொன்னா சரி. உங்க கடை உடனே நல்ல ஓட்டமா இருக்கு. ஆமா. ரெண்டாவது நான் உங்கள்ட்ட இல்லாத பொருளெல்லாம் கொண்டு வந்து என் கடையில வச்சோம்னு சொன்னா என்ன? என் கடை ஜெகஜோதியா வளரும். உங்க கடை என்ன செய்யும்? தனிஞ்சுதான் போகும். கடிஞ்சு கிடக்கும், பாலடைஞ்சு கிடக்கும், ஆமா. அங்கங்க நூலாம்படியா இருக்கும். சரி. இப்ப என் கோட்டை ராஜாவா இருக்கு. ஆமா. என் காலமா இருக்கு இப்பவே. சரி. ஆமாம்மா. அப்பதான் பார்த்தா சரி. அட்டகாளி 8 பேருடைய கோட்டை வளர 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 ஆதி கைலாசமே தனிஞ்சு போச்சு. அதிபதி கைலாயமே தனிஞ்சு போயிருக்கு. பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. அருளும் இல்லை ஈசனுக்கு, பொருளும் இல்லை ஈசனுக்கு. பார்த்தால் பார்வதா தேவியானவள் ஆமா ஓமையா. தேவாதி தேவர்களையும் மூவாதி மூவர்களையும் வரவழைத்து சரி. எல்லாரும் பால் பழம் கொண்டு வாங்க. பால் குடம் கொண்டு வாங்கப்பா. பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சரி. பார்வதா தேவி சொன்ன போது சொல்லும் போது தேவாதி தேவர்கள் எல்லாம் பால் பழம் சுமந்து கொண்டு வராங்க. பால் குடத்தை கொண்டு வராம தேவாதி எந்த வழியா வராங்க? எந்த வழியா போறாங்க? முட்டாபுரம் வழியாக வராங்க. ஆமா, அங்கோடி வந்ததுக்கு சரி. தெங்காய் சுத்தி சத்திரம் வந்து கொடுத்து வந்திருக்காங்க. வந்திருக்கலாம். அங்க ஏமா போறாங்க? என்ன செய்ய? அங்கதான் ஆத்தா கோட்டை இருக்குல்ல. சுத்து வழிதான் அது இங்க சாட்டா வந்து சுத்து வழியா. சரி. அப்பதான் பார்த்தா அட்டகாளி 8 பேர்கள் அக்காலங்க 8 பேர்களும் தேவாதி தேவர்களை என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா செய்கிறாள்? ஆண்டவன் என்று சொன்னவரே அளவில் எட்டி அடிப்பார். பகவான் என்று சொன்னவரே பல்லவிலே அடிப்பாரா. சிவனான் என்று சொன்னவரே செவிட்டுக்கு அடிப்பாரா. கடவுள் என்று சொன்னவரே கடவுள் என்று சொன்னவரே கண்ணத்திலே அடிப்பாரா. தேவாதி தேவர்கள்லாம் பால் குடம் சுமந்து கொண்டு வராங்க. பார்த்தா காளியம்மா. சரி. ஏ தேவாதி தேவர்களே, ஏன் தேவர்களே? பால் குடம் யாருக்கு கொண்டு போறீங்க? அம்மா தாய் என்ன? பகவானுக்கு கொண்டுட்டு போறோம். பகவானோட சிவலிங்கமே என் கோட்டைக்குள்ள இருக்கு. அம்மா தாய் என்ன? பகவானுக்கு பாலபிஷேகம் கொண்டு வரோம். இல்லப்பா, ஏய். சிவலிங்கமே என் கோட்டைக்குள்ள இருக்கு. ஆமாப்பா. சிவனே என்று சொன்னவரை செவிட்டில் எட்டி அடிக்கிறாள். ஏய். பகவான் என்று சொன்னவரை பல்லில் அடிக்கப்பா. ஆ. தேவாதி தேவர்கள் எல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்கிற போது கொடுங்கலாட்சி செய்யும் போது பார்த்தா தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் பத்திரகாளி கேட்கா. என்ன ஏன் தேவர்களே? என்ன? எங்க போறாரு? பால் குடம். பால் படம் பகவானுக்கு போகுது. உங்கப்பா பகவானுக்கு முன்பு கணத்துல ஒரு அடி அடிக்கா. அவன் அடி ஒரே அறை. சரி. பல்லு ஊரும் தெரிச்சு போச்சு பாத்துக்கோ. பல்லிலாம் தெரிச்சு போச்சு. ஏன்னா பகவானோட சிவலிங்கமே இந்த ஆத்தாளோட கோட்டையில இருக்கும்போது கோட்டைக்குள்ள இருக்கு. கைலாசத்துல பகவானுக்கு என்னையா வேலை? என்ன வேலை? பகவானுக்கு என்னையா அபிஷேகம்? ஆமா. பகவானுக்கு என்னையா மரியாதை? சரி. இந்த அக்கால 8 பேருக்கு எங்களுக்கு மரியாதை கொடுப்போம். பால் குடத்தை வாங்கி அவ தலையில ஊத்திக்கிட்டான் காளியம்மா. சரியா போச்சு. எந்த படத்தால தண்ணி ஊத்துற மாதிரி. அப்பதான் பார்த்தா தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் ஆமாவாரி மூவர்களும் அட்டகாளி 8 பேரோட இம்சை தாங்க முடியல. முடியலையே. கொடுங்கோலாட்சி செய்து வருகிறாளே என்று சொல்லி ஆமாவையா. ஆண்டவனை தேடி போறாரு. சரி. ஐயா ஆண்டவா பகவானே, ஐயா பகவானே ஈசனே. அட்டகாளி 8 பேர்களுக்கும் வாக்குவரம் கொடுத்து ஓட்ட கட்ட சொன்னீங்களே. ஆமா, அக்காலங்க 8 பேரும் கோட்டை கட்டி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன். ஆமா, சரி. உங்க சிவலிங்கத்தை வச்சு எங்களையே கொடுங்கோலாட்சி செய்து வருகிறார் கொடுங்கலாட்சி செய்து வருகிறார் ஈசனே ஈசனே என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவனிடத்திலே முறையிடுகிற போது முறையமிடுகின்ற வேளையில பகவானுக்கு
ஒண்ணும் பதில் சொல்ல முடியல. என்ன செய்வாருமா? பறக்க முடியாது. ஏன்னா வரத்தை கொடுத்தது பரவா. வரத்தை கொடுத்துட்டாரு. ஆமா ஐயா. என்ன செய்ய முடியும்? மாட்டுக்கு ஓனர் நீங்க தானே. உங்க மாடு வயல்ல நஞ்சிட்டு நின்னு உங்ககிட்ட தானே சண்டைக்கு வருவாங்க. சொல்ல முடியும். அதே போல நம்ம என்னமா செய்ய முடியும்? காத்து வரங்களை எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம பறவனும் பறக்க முடியாது. ஆமா. சரி. பதில் சொல்ல முடியாமல் ஆண்டவன் போய் மறைந்து விட்டார். அப்போ பார்வதி ஆண்டவனை தேடித்தான் பார்க்கா. அவன் ஆண்டவனாகிய பகவானை எங்கு தேடுகிறாள்? எங்குமா தேடுகிறாள்? ஈச தேவி பார்வதியானவள். அவன் நாட்டை எங்கும் தேடி பார்த்தாள். பார்முழுதும் தேடி பார்த்தால் பகவானை காணவில்லை. பகவானை காணவில்லை. பதறி போய் இருக்கிறார். பரமசிவம் கணவன் திடீர்னு காணாம போயிட்டாரு. எங்க தெரியுமா பரமசிவம்? ஆமா. என்ன நிக்க முடியல? வீட்டுல இருக்கிற புதுலி சோத்து பானை அவிக்கா சோத்து பானை தேடி வைப்பாங்க. ஆமா. நல்ல மனுஷன். கீழே எழுதி வந்திருக்கான்னு பார்த்தா சரியா போச்சு. சரி. அப்பதான் பார்த்தால் பார்வதா தேவியானவள். பார்வதா தேவியானவள் கணவனை காணவில்லை என்று சொல்லி தனது அண்ணன் கோபால கண்ணனை நினைக்கிறார். ஆமா. கணவனை காணவில்லை என்று சொல்லி அண்ணனை நினைத்து அழுகிறாளாமா. ஆமா. ஏன்னா அண்ணன் தானமா எல்லாத்துக்கும் உதவணும் இல்ல. என்ன ஒரே ஒரு விஷயம். என்ன? கொண்ட வேலையா கொடுத்த வேலையா? கொண்டவன் வேலையா கொடுத்த வேலையா? கொண்டவன்னு சொன்னா யாரு தெரியுமா? யாரு? பொண்ணு கட்டிட்டு போறாங்களா? ஆமா. அவங்க. சரி. கொடுத்தவங்க யாரு தெரியுமா? பொண்ணு கொடுத்தவங்க. பொண்ணை பெத்து வளர்த்தாங்க தெரியுமா? ஆமா. அவங்க. யார் யாரு? கொண்ட வேலையா கொடுத்த வேலையான்னு கேட்கும்போது கொண்டவனு ஏலமா. அவ இம்சை தாங்க முடியாம இருக்கான். கொடுத்தவனு ஏலதான். என்ன? இவன் பிடிபூட அவ கையில இருக்கு. அவன் கையில மச்சா கையில இருக்கு பாத்தீங்களா? மொத்தம் 2 பேர் இறந்த பெண்ணை பெத்தது. என்ன செய்ய? சரி. சரி. அப்பதான் பார்த்தால் பார்வதா தேவியானவள். ஈச தேவி பார்வதா தேவியானவள் தனது அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை எப்படி நினைக்கிறாள்? எப்படி அம்மா நினைக்கிறாள்? ஏ அண்ணா அண்ணா கோபாலா வாடி போய கண்ணா கண்ணா அள்ளி நல்ல பரவதில்லை கல்லு சோலையிலை கருப்ப வளர்ந்த மாமா கஷ்டத்து கோலானே
மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா காப்பியா சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா காப்பியா சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏ அண்ணா கோபாலா, ஏ அண்ணா கோபால கண்ணா, வேலி நிழல்ல அந்த வெம்பலனு பொட்டலில வெம்பலனு பொட்டலில நான் வேம்பா வளர்ந்தவா இப்படி வேதனைக்கும் ஆளானே. அம்மோ மன்னே, முத்தா கண்ணீர முகம் எல்லாம் வடிக்கிறான், அடிக்கிறல பவளம் போல கண்ணீர பக்கம் எல்லாம் வடிக்கிறாள். அம்மா பார்வதி, அண்ணனை அழைத்து அப்படி உருகி உருகி அழைக்கிறப்பா. என்ன காரணம்? என்ன காரணம்? பகவான காணல. ஓ, பகவானை காணவில்லையே, தன்னத்திலே இருக்கணும்னு சொல்லி அண்ணனை உதவிக்கு கூப்பிடுகிறான். ஆமா. ஆமா, இப்போ உள்ளவ யார் அண்ணனை நினைக்க? யாரு நினைக்க? ஸ்டேட்டஸ் போடுறதோட சரி, சரி. ஸ்டோரி போடுறதோட சரி, அம்மா கூடவே பறக்கணும்னு சொல்லி. ஆமா, கட்டிட்டு போறவன் வேலை வாங்கியிருக்கா. எங்க அண்ணனை நினைப்பா? இவன் வந்து அவனை சுட்டா இருக்கான். ஓ, இவன் வந்து அவனை கொடுக்கா. அப்ப எப்படி நினைப்பா? இவன் தான் ராணியா இருக்காங்க. அவன் சும்மா இருப்படியா தான் இருக்கான். அப்படிங்கும்போது அண்ணனை நினைக்க வேண்டிய தேவை இல்லை. ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டா போதும். நீ போமா, அவதரை. எல்லா வீட்டுல அப்படித்தான் இருக்கு. அப்போ பார்வதா தேவி அழுத கண்ணீரானது பார்வதா தேவி அழுத கண்ணீரானது திருப்பால் கடலிலே போய் விழுந்தது. அப்ப நான் பார்த்தாலும் பெருமாள் கோபால கண்ணன் தனது தங்கைக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று சொல்லி அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் கைலாசத்துல வந்து பார்க்கிறார். பார்வதி முகத்தை பாரு, சிரிச்ச முகமும் சீதேவியா இருக்கு. ஆடாத முகங்கள் எல்லாம் இப்படி வாடி போய் இருக்கிறது. என்ன காரணம்? பவுடர் போடவையா? அப்படி கிடையாது. கணவரை காணாம இருக்கா? கணவன் இல்லைன்னு சொல்லி ஆமா. காலையில குடிக்கல, தலையில இருந்து கட்டல, தலையில ஒரு பூ வைக்கல, நெத்தியில ஒரு பொட்டு வைக்கல, கழுத்துல மாங்கனி இருக்கா, அதையும் பார்த்து யூத்துல கலந்து போட்டிருக்கா. சரி, பண்ணுனா அழகா இருப்பாங்க. இவரும் பண்ணாதமே பெண்ணுக்கு அழகா இருக்கும். என்ன மாதிரி இயற்கை அழகா இருக்கு இல்ல? உங்க மாதிரி இயற்கை அழகா வரணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாகும். சரி, அவங்க என்ன சாப்பிட்டாங்க? என்ன சாப்பிட்டுருக்காங்க? கருப்பட்டி சாப்பிட்டுருக்காங்க. மாசமா இருக்கும்போது மாசமா இருக்கும்போது என்ன சாப்பிட்டாங்களோ அதே போல பிள்ளை பிறக்கும். கருப்பசாமி தலையாட்டம் இருப்பாரு. அன்னைக்கு வந்து என்ன பண்ணாலும் கருப்பட்டி திங்கலாம், கருகருன்னு இருக்காரு. உங்க அம்மா என்ன சாப்பிட்டாங்க? அண்ணாடிகள் அவியம்மா என்ன சாப்பிட்டாங்க? என்னது? அவியம்மா எள்ளுப்புண்ணா கூட நிப்பாட்டிட்டாரு. சரி. ஆனா லைட்டு கருப்போட இருக்காரு. உங்க அம்மா? பின்னால இருக்காரு. உங்க அம்மா? எங்க அம்மா அடுத்து அவங்க பின்னால தாளகாரம்மா என்ன சாப்பிட்டாங்க கேட்க நீங்க என்ன சாப்பிட்டாங்க? மாட்டேன். பப்பாளி பழம் சாப்பிட்டுருக்காங்க. அதே உங்க அம்மா பெனாயில குடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா தகராறுல இருக்கீங்க. உங்க அம்மா? சரியா போயிருப்பா. அப்ப நான் அழகா இல்லையோ? சரி, அழகுனா நீர் மட்டும்தான்யா. ஏன்னா எங்க அம்மா நீதாண்டா அழகு அழகுன்னு எனக்கு அழகேசன் பேர் வச்சிருக்காங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா காக்கைக்கும் தன்முச்சி பொன்முச்சி தான். அப்புறம் அழகு இல்லையா? இங்க வா, சொடக்க போய் எத்தனை அழகு சரி, கருப்பு வைரம் தான். கருப்பு தான் ஜனதாயா. சரி, அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் என் பெருமாள் நாயகன் கோபால கண்ணன் தங்கை பார்வதி இடத்துல வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிற மாதிரி? அண்ணனை அழைத்த விவரம் என்னம்மா? தாயி பார்வதி, என்ன? இரவு சிரிச்ச முகமும் சீதேவியுமா இருப்பிய வாடாத முகங்கள் வாடிவே இருக்கும் காரணம் என்ன? ஏ அண்ணா கோபாலா, என்னம்மா? ஆண்டவன் பகவான திடீர்னு காணாம போயிட்டாரு. சரி பார்வதி, எங்க என்று தெரியவில்லை. தெரியவில்லையே அண்ணா. பார்வதியானவள் அப்படி அழுது புலம்பும் போது என் பெருமாள் கோபால கண்ணன் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். ஓம் நமச்சிவாய, சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, மகாதேவா மகாதேவா என்று சொல்லி மந்திரத்தை உச்சரித்த போது மந்திரத்தை உச்சரித்த போது ஆண்டவன் எப்படி எப்படி உதயமாகிறார்? எப்படி எப்படி பகவான் வந்து உதயமாகிறார்? அச்சில சிக்கிய இரும்பு போல இரும்பு போலே
அச்சுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி நம்ம இருக்கும்? தேர்ல ரதத்துல போட்டுருப்பாங்க தெரியுமா? என்னது? அச்சாங்க. சரி. அது என்ன பாடு போடணும் அதுக்கு தான் தெரியும். ஆமா. நமக்கு தெரியுது வண்டி போகுது. சரி. ஆனா அது படுத்த பாடு அதுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் தெரியும். அந்த பாடு படுதாலே பார்க்கமா. கைக்காக நக்கு எடுக்கணும்ல ஐயா. ஆமா. அடுத்து இதே புள்ளி இருப்புன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன? இந்த பக்கமும் தீயுது இந்த பக்கமும் தீயுது. சரி. இரும்பு நடுவுல நிக்கி. நடுவுல நிக்கி. கொடி போக முடியாது கொடி போக முடியாது. பாவம் தானே. அந்த சங்கடம் படுகிறாரு பாவம். சந்தைக்குள் வந்த நரியை போல சங்கரன் சங்கடப்படுகிறார். அப்படின்னா என்ன? சந்தைக்குள் நரி வந்தா சந்தைக்கு நரி வந்து என்ன செய்வாங்க? கையில கிடைக்கிற பூரா இருக்காங்க. சரி. அப்ப ஆண்டவன் வந்து அப்படி கஷ்டப்பட்டு உதயமாகிறார். ஆண்டவன் வேதனையில வந்து நிக்கிறாரு தாயி. ஆமா. சரி. அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு பாருங்க. என்ன காரணம் இப்படி போய் மறைந்தீர்கள் அம்மா அத்தான் போன காரணம் என்ன சுவாமி? என்று பகவான் கேட்கும்போது பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அந்தகாரி 8 பேர்களுக்கு வரத்தை கொடுத்தேன். சரி. வரத்தை வாங்கி கொண்டு தேவாதி தேவர்களை கொடுங்கோல் ஆட்சி ஆமா, செய்கிறார். கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகிற